அடடே லதா வாமா. எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன் பிள்ளை. குடு குழந்தைய குடு. அடடே என் பேரன் பார்க்க என்ன மாதிரியே இருக்கானே. சின்ன பொண்ணு இங்க வா, லதா வந்திருக்கா பாரு. மருமவளே லதா வந்திருக்கா. அவளுக்கு பிடிச்ச மட்டன் சிக்கன் எல்லாத்தையும் செஞ்சு அசத்திடு. அது மட்டும் இல்ல, மாப்பிள்ள வேற மதியானம் வராப்புல. எல்லா வேலையும் டக்கு டக்குன்னு முடிச்சிரு மருமவளே. சரிங்க அத்தை, கொஞ்ச நேரம் பாப்பாவை வச்சுக்கோங்க, நான் கடகடன்னு எல்லா வேலையும் முடிச்சிடுறேன். குழந்தைய இடுப்புல வச்சுக்கிட்டே ஒரு ஒரு வேலையை செஞ்சு முடிச்சிரு மருமவளே. அந்த காலத்துல நாங்க எல்லாமும் அப்படித்தான் வேலை செஞ்சோம். குழந்தைய கொண்டு போய் யார் கையிலும் கொடுத்துட்டுலாம் வேலை செய்யல. புரிஞ்சுதா? போ. என் பேரனே என்னைக்கோ ஒரு நாள் வரான். இன்னைக்கு அவனை கொஞ்சம் விட்டுட்டு உன் பொண்ணு எப்படி தூக்கி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்க முடியும்? இன்னும் மச மச நின்றுக்கிட்டு இருக்க மருமவளே. போ, லதாக்கு காப்பியும் குழந்தைக்கு பாலும் கொண்டா. போ போ. என் ராஜா என்ன மாதிரியே இருக்கான் என் பேரன். அவங்க பொண்ணுக்கு பிறக்கிற குழந்தைய பேரன் பேத்தின்னு தூக்கி வச்சு கொஞ்சுறாங்க. ஆனா அவங்க பையனுக்கு பிறந்த குழந்தைய மருமகளோட குழந்தையா நினைக்கிறாங்க. ரெண்டுமே அவங்க பேரன் பேத்தி தான். என்னைக்குதான் உங்களுக்கு புரிய போகுதுன்னே தெரியல. உங்களுக்கு